போன வீடியோல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மேக்ஸிமைஸ் பத்தி இன்ட்ரோ போட்டிருந்தாங்க. இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் சீரிஸ்ங்க. இன்னைக்கு விவசாயத்துல மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை அமைக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா மரக்கன்று வச்சிருப்போம், கோழி இமிடியேட்டா வளர்த்தணும், ஆடு இமிடியேட்டா வளர்த்தணும். ஆனா அது வந்து கோழியோ ஆடா போய் நம்ம தென்னம்புளையோ வேற வைக்கக்கூடிய பழஞ்செடிகளோ எதுவுமே கடிக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு கொக்கோ மெஷ் கொடுத்துட்டு வந்தோங்க. ஆனா ஒரு மேய்ச்சல் முறையில 4 மரம் 5 மரத்துக்குள்ள மேய்ச்சல் முறையில கட்டணும். அதுக்கு நான் வந்து ஒரு கல்லுக்காலோ இரும்பு தோணோ இதெல்லாம் போட்டு ஒரு காங்கிரீட் பண்ணி என்னோட விவசாய நிலத்துக்குள்ள நான் பக்காவா ஃபென்சிங் பண்ணேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் செலவாகுது. நான் 1 லட்சம் 1.5 லட்சம் செலவு பண்ணி ஒரு ஆடு மாடு கோழி எல்லாம் மேய்க்கிறது அப்படின்னா ஒரு சாத்தியமான விஷயம் கிடையாதுங்க. ஸோ அதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படல் மூங்கில படல் மாதிரி வச்சு மாற்றி வைப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேன் பவர் கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமாக செலவாகும். அதுக்கான காஸ்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிஃபாக நிற்கிறதுக்கு ரொம்ப செலவுகள், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. ஸோ இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக இந்த பாலி எக்ஸா வந்து ஒரு அக்ரிகல்ச்சரில் மிகப்பெரிய ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குதுங்க. என்ன விஷயம் அப்படின்னாங்க, நீங்கள் நல்லா அஷ்யூம் பண்ணிக்கங்க. தென்னைமரம் இருக்குது, இந்த தென்னைமரத்தை சுற்றி ஒரு 5 தென்னைமரம் இருக்குது, 6 தென்னைமரம் இருக்குது. இந்த 6 தென்னைமரத்துக்குள்ளே அளவாக ஒரு 10 ஆடு மேயணும், அதில் மட்டும் மேவு இருக்குது, இது ஒரு 10 நாளைக்கு மேவு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வச்சிருக்கக்கூடிய தென்னை மரத்திலே சுற்றி கட்டிக்கலாம். அந்த தென்னை மரத்துக்குள்ள வந்து பெரிய தென்னை மரம் தான் சுற்றி கட்டிக்கலாம். சின்ன தென்னை மரமாக இருந்துச்சு அப்படின்னா கொய்யா குச்சியோ இல்லை நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு தூண்கள் மாதிரி இருக்கக்கூடிய குச்சிகள் வச்சு இதை அடித்து இந்த ப்ராடக்ட் கட்டிக்க முடியுங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆடு வந்து தள்ளிடுமா, ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு அடுத்த டவுட்டுகள் வருங்க. இது ஆடு வந்து தள்ளவே முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா மேலே ஒரு ஸ்டே கம்பி கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு ஸ்டே கம்பி கொடுத்துருக்காங்க. இது 2 சைஸில் அவைலபிலிட்டி இருக்குது. ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா 50 mm by 70 mm ஒரு சைஸ் இருக்குது. இன்னொரு சைஸ் பார்த்தீங்கன்னா 90 mm by 110 mm சைஸஸ் இருக்குங்க. இது 90 mm by 110 mm ஆடுக்கு போதுமானது. கோழிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50 mm by 70 mm பயன்படுத்தலாங்க. அப்படிங்கிற இடத்துல ரோல் எடுத்தீங்க அப்படின்னா 100 அடி நீளம் வருங்க. 100 அடி நீளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் ஹைட் 3 அடி 4 அடி 5 அடி 6 அடி 8 வரைக்கும் இருக்குங்க. எப்படி நம்ம கம்பி வழியில் வந்து 3 4 5 6 வருதோ அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்லேயும் வந்துட்டு இருக்குங்க. இந்த ப்ராடக்ட் வச்சு 4 அடி ஹைட் வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் ஆடுகளை ஒரு சிறிய ஏரியாக்குள்ளே வெளியே போகாமல் உங்கள் தோட்டத்துக்குள்ளேயே அதே இடத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கக்கூடியவங்க. நம்ம விவசாயத்தில் மிகப்பெரிய சேலஞ்சிங்காக இருந்தக்கூடிய விஷயத்த நம்ம மாருதி வெயிட்டிங் வந்து கஸ்டமரோட ஃபீட்பேக்ஸை உள்வாங்கி இந்த ப்ராடக்ட் டிசைன் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் தமிழ்நாட்டுக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட 2 கலர் அவைலபிலிட்டி இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கலர் அவைலபிலிட்டி இருக்குங்க, இன்னொன்று பிளாக் இருக்குங்க. இதில் க்ரீன் அவைலபிலிட்டி கிடைக்கும். ஆனால் க்ரீன் பேசிஸில் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் வரனால பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொண்டு வந்திருக்கோம். இத்தனை நாளாக வந்து கம்பி வலையை கட்டி நான் பயன்படுத்தலைங்க, மீன் வலை கட்டி நான் ஆட்டு மேய்ச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா மீன் வலை கட்ட முடியுங்க. மீன் வலை கட்டுறது பார்த்தீங்கன்னா தொங்கல் தோய்வு வருங்க, அது ப்ராப்பராக ஃபினிஷிங் பண்ண முடியாது, திரும்ப கழட்டி யூஸ் பண்ணும்போது கட் ஆகுங்க. ஸோ இதுக்கெல்லாம் மாற்றம் அப்படின்னா நம்ம மாருதி வெயிட்டிங்கோட பட்ஜெட்டில் வரக்கூடிய பாலி எக்ஸா ப்ராடக்ட் தாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிணத்து மேலே கிணறு 20 by 20 இருக்குது, 40 by 40 சைஸ் ஸ்கொயராக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வளர்த்தக்கூடிய கோழிகள் உள்ளே போய் விழுந்துருது, உள்ள குருவிகள் உள்ளே போய் விழுந்துருது. இது மாதிரி பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? அப்போ நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் நெட்டு வாங்கி கட்டுவாங்க, மீன் வலை வாங்கி கட்டுவாங்க, ஈவன் செயின் லிங்க் வாங்கி அதுக்கு பக்காவாக ஃப்ரேம் செஞ்செல்லாம் போடுவாங்க. இனி அந்த கவலையே வேண்டாங்க. இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் ரோலாக வாங்கி இந்த சைடு ஆணி அடித்து உங்கள் பாம்பேரி சேவரில் அந்த சைடு ஆணி அடித்து பாம்பேரி சேவரில் அப்படியே இழுத்து கட்டிக்கலாங்க. அதே மாதிரி ஆப்போசிட்லி உல்டா இழுத்து கட்டிக்கலாம். நீங்கள் எப்போ கீழே இறங்கி க்ளீன் பண்ணணும், அது மாதிரி ஏதாச்சும் மோட்டர்லேருந்து ஓஸ் கலந்துருச்சு அது மாதிரி எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்போது இது மட்டும் அழகாக ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் நம்ம இறங்கி அந்த ஒர்க் பண்ணிட்டு வந்து சார்ட் அவுட் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிணத்து மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருக்குங்க. கிணறு வெட்டும் போதுங்க வேட்டு வைப்பாங்க. அந்த வேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல்லுகள் தெரிக்குங்க. அந்த கல்லுகள் தெரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தார்பாய் வாங்கி கட்டுறதோ இல்லை சிக்கன் மெஸ் வாங்கி கட்டுறதோ இது மாதிரி நிறைய அவங்கவுங்க ஏரியாவில் என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குதோ அதெல்லாம் வாங்கி கட்டுவாங்க. ஒரு சில பேர் எதுவுமே சேஃப்டி மெஷர்ஸ் இல்லாமல் கூட வெடி வைப்பாங்க ஆள்கட் இல்லாமல். ஸோ இது மாதிரி பிரச்சனைகள் சார்ட் அவுட் பண்ணுறக்கும் இந்த பாலி எக்ஸா ப்ராடக்ட் வந்திருக்குங்க. ரீசன் என்னன்னா இது ஸ்ட்ரென்த் வைஸ் நல்லா இருக்குங்க. ஸோ இது வந்து கல் வந்து தெரிச்சாலுமே அந்த மேலே தூக்கிட்டு வரது அப்படின்னா 1 to 2 feet டெப்த் ஹைட்டு தான் வருங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த கல் வந்து கீழே தான் போகும். ஸோ அது மாதிரி தடுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இடத்துல இந்த யூசேஜ் ஆகுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மீன் தொட்டியில் மேலேருந்து கம்ப்ளீட்டாக வந்து கழுகுகள் வந்து நம்ம வளர்த்தக்கூடிய மீன்கள் கொத்திட்டு போயிருங்க. ஸோ அது மாதிரி இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷேர் நெட் வாங்கி க்ளோஸ் பண்ணுவோம், ஃபிஷ் நெட் வாங்கி க்ளோஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா ரூஃபிங் ஷீட்டு போட்டு பக்காவாக ஸ்ட்ரக்சர் பண்ணி சைடு ஃபென்சிங் போட்டு இது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் ஸ்டார்ட் அப் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ செலவுகள் பண்ணும்போது ஒரு கம்ப்ளீட் ஒரு தொட்டிக்காகட்டும் ஒரு கிணத்துக்காகட்டும் நிறைய செலவுகள் இது மாதிரி ஃபென்சிங் போட்டு ஷீட்டு போட்டு அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த 1 லட்சம் 2 லட்சத்தை மிச்சப்படுத்தி வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணலாங்க. ஏன்னா அக்ரியில் வந்து எதெல்லாம் நம்ம காஸ்ட் கட்டிங் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு சேவிங்ஸ் கொண்டு வர முடியுங்க. ஸோ அந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாலி எக்ஸா ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா
இந்த டிரான்ஸ்பரண்ட் மாதிரி இருக்கக்கூடிய கலரில் போட்டு இந்த 2 இன்ச் கேப் இருக்கக்கூடிய மெஷ்ஷை வாங்கிங்க. 2.5 mm திக்னஸ்லேயே வருதுங்க. இந்த ப்ராடக்ட் போட்டு விட்டா போதுங்க. ஸோ மேலேருந்து வரக்கூடிய கழுகுகள் எல்லாமே வந்து நம்ம மீனை கொத்தாமல் எல்லாமே பாதுகாத்துக்க முடியுங்க. ஸோ இது மாதிரி உங்கள் விவசாய நிலத்தில் நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குங்க. அந்த சேலஞ்சிங்கான விஷயத்துக்கெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம மாருதி வெட்டிங் இன்ஸ்டியூட் எடுத்து ஃபென்சிங் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 80 வகையான ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்து இன்னைக்கு விவசாயத்தாகட்டும், ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் ஆகட்டும் எல்லாத்துக்கும் இந்த ஃபென்சிங்கை பற்றி ஐ ஓப்பனாக கொண்டு வந்துட்டு இருக்கோங்க. ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தரமான கம்பி வேலி வாங்க நம்ம மாருதி வயர் நெட்டிங்க்கு வாங்க.